Taste the Daily. நானும் டெல்லிக்கு போனேன், நானும் தலைவர்தான் என்று இத்தோடு 5 முறை புலம்பி தள்ளிவிட்டீர்கள் ஸ்டாலின், போதும் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு சென்றது தமிழ்நாட்டுக்கான நிதிக்காகவா இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர் நிதிக்காகவா என்று மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அதற்கான உண்மை பதில் என்ன எனவும் கேள்வி. உங்கள் குடும்பம் கொள்ளையடித்த பல ஆயிரம் கோடி ரூபாய்களையும் அதன் பின்னணியில் உள்ள நிதிகளையும் தம்பிகளையும் காப்பாற்றி விடலாம் என்ற நப்பாசையில்தானே பயந்து நடுங்கி டெல்லிக்கு ஓடோடி சென்றீர்கள், அதுவும் மண்ணோடு மண்ணாகி போனதாமே என அதிமுக பொதுச் செயலாளர் கடும் விமர்சனம். மத்தியில் நடப்பது காங்கிரஸ் ஆட்சியல்ல, உங்கள் ஆட்சியின் ஊழலுக்கான தண்டனையில் இருந்து யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது என்றும் காட்டம். எந்த ரெய்டை பார்த்து எனக்கு பயம்? நீங்கள் குறிப்பிடும் உறவினர்கள் எனக்கு உறவினர் ஆகும் முன்னரே பல தொழில்களை செய்து வந்தவர்கள். முரண்பாடுகள் இருப்பின் முறையாக கணக்கு காட்டி அதற்கான விளக்கத்தை அளிக்கப் போகிறார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விளக்கம். அரசியல் ரீதியாக என்னை எதிர்கொள்ள முடியாமல் இதுபோன்ற போலி குற்றச்சாட்டுகளை அள்ளி தெளிப்பது வெட்கக்கேடானது எனவும் ஸ்டாலினுக்கு கண்டனம். உங்கள் வீட்டு தம்பி ஆவதற்கு முன் ரத்தீஷ் யார்? அவரிடம் என்ன சொத்து இருந்தது? இன்று ரத்தீஷ் மற்றும் அவரை சார்ந்தோரின் சொத்து மதிப்பு என்ன? இதையெல்லாம் நேரடியாக பேச நீங்கள் தயாரா என ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் சவால். இத்தனை நாட்கள் உங்கள் அமைச்சர்கள் கதறியது போல் இப்போது நீங்களே களத்தில் இறங்கி கதறுவதை நான் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களும் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவும் விமர்சனம். முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் சந்திப்பு. கோவை மாவட்ட மக்களின் பல்வேறு பிரச்சனைகள், வளர்ச்சிப் பணிகள் ஆகியவற்றின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல். ஆண்டுதோறும் 3% கட்டண உயர்வு தீர்மானத்தை ரத்து செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ட்ரோன் சர்வே மூலம் சொத்து வரியை திருத்தம் செய்து கூடுதலாக உயர்த்தப்பட்ட வரி உயர்வை உடனே திரும்பப் பெறவும் ஆட்சியரிடம் வலியுறுத்தல். கேரள அரசுக்கு தமிழ்நாடு செலுத்த வேண்டிய பராமரிப்பு தொகையை செலுத்தாமல் காலம் தாழ்த்தியதால் கோவைக்கு வழங்கும் குடிநீர் அளவு குறைப்பு. துறை அதிகாரிகள் விழிப்புடன் செயல்பட மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி ஆட்சியரிடம் வலியுறுத்தல். கோவை மாவட்ட நிர்வாகத்திடம் அளிக்கப்பட்டுள்ள மனுவிற்கு 10 நாட்களில் நடவடிக்கை எடுக்க தவறினால் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும். கோவை மாவட்ட நிர்வாகத்திற்கு முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி எச்சரிக்கை. மாநகராட்சி தான் இன்னைக்கு மோசமா இருக்கு, ரோடு பூரா மோசமா இருக்கு, உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நான் கூடுதல் நிதி வேணும் சட்டமன்றத்தில் கேட்டிருக்கிறோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரோடெல்லாம் சரி செய்யலை, இந்த நடவடிக்கை எடுக்கலை, குடிநீர் சரியாக வழங்கலைன்னா கண்டிப்பாக 10 நாள் பார்ப்போம். அதுக்கு பின்னால் மிகப்பெரிய போராட்டம் அதிமுக சார்பாக புரட்சித் தலைவர் எடப்பாடியாருடைய ஆணையை பெற்று மிகப்பெரிய போராட்டம் மக்களுக்காக நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக்கிறோம். தமிழக மக்களை பாதுகாக்க தவறிய அரசாக நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் அசோகபுரம் பகுதியில் கழக பொதுச் செயலாளர் பிறந்த நாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். என்று சொன்னால் இன்றைய தினம் இந்த ஆட்சியாளர்கள் 4 ஆண்டு காலத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 1000 ரூபாய் கொடுத்து விட்டோம், அதனால் மக்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் வாக்களித்து விடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று திரும்பிய பக்கம் எல்லாம் கஞ்சா விற்கின்றது, போதை, கள்ளை சாராயம், கொள்ளை என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை பற்றி அவர்கள் கவலைப்படாமல் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பள்ளிகளுக்கே பெண் குழந்தைகள் அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட 250க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் அந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவிகளுக்கு பாலியல் பலாத்காரம் செய்கின்ற அந்த ஆட்சி. ஏனென்றால் 10 ஆண்டு காலம் அம்மா இருந்தாலும் அவன் எடப்பாடியாக இருந்தாலும் இது போன்ற ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இந்த ஆட்சியை பொறுத்தவரை மக்களை பற்றி கவலைப்படாமல் நம்ம 1000 பேர் கொடுத்து விட்டோம், வாக்களித்து விடுவார்கள் என்று மக்களை பாதுகாக்க தவறிய அரசாக இந்த அரசு இருக்கின்றது. ஊழல் குற்றச்சாட்டில் கிடைக்கக்கூடிய ஆவணங்களை பார்க்கும்போது மொத்த டாஸ்மாகிலும் ஏதோ நடந்திருக்கிறது என்பது மட்டும் தெரிகிறது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கருத்து.
டாஸ்மாக் துறையில் ஊழல்களை அனுமதிக்க கூடாது என்றும் டாஸ்மாக் துறை தன் தவறுகளை உணர வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி அறிவுரை. தமிழ்நாட்டில் 6 மாநிலங்களவை எம்பிக்களின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் ஜூன் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மாநிலங்களவை எம்பிக்களாக உள்ள 6 பேரின் பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதியுடன் முடிவடையும் நிலையில் தேர்தல் அறிவிப்பு. மாநிலங்களவை எம்பி தேர்தலுக்கு ஜூன் 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்றும் ஜூன் 9ஆம் தேதி முடிவடையும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மாநிலங்களவை எம்பி தேர்தலுக்கு போட்டி இருந்தால் ஜூன் 19ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் அறிவிப்பு. தனக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றும் காவல்துறை அலைக்கழிப்பதுடன் திமுக நிர்வாகிக்கு ஆளும் திமுக பக்கபலமாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுக நிர்வாகியால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான கல்லூரி மாணவி கண்ணீர் மல்க வேதனை. போலீஸ் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, சத்தியமாக என்னால் முடியல. எப்போ பார்த்தாலும் இப்போ அவங்க விட்டு 3 ப்ரெஸ் ரிலீஸுமே எல்லாமே போய் என்கிட்ட இருக்கிற நான் சொல்கிற குற்றவாளி தெய்வ செயல் அவங்க மனைவின்னு சொல்கிறேன். அவங்கள போய் ஒரு நாள் கூட விசாரிக்கவே இல்லை. அவங்க என்னை வந்து விசாரித்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. மயிலாடுதுறை அருகே அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய அதே வகுப்பைச் சேர்ந்த 16 வயது மாணவன் போக்சோவில் சிக்கினார். விடியா திமுக அரசு பள்ளிகளில் பாலின கல்வி மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் தோல்வியடைந்து விட்டதால் சிறுவர் சிறுமிகள் வாழ்க்கையை இழப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சியில் எதிர் வீட்டில் வசிக்கும் சிறுமிக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்த நபர் தனியார் நிறுவன மேலாளர் போக்சோவில் சிக்கினார். சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. சென்னை அபிராமபுரத்தில் 5 வயது சிறுமிக்கு செல்போனில் ஆபாச வீடியோவை காண்பித்து பாலியல் தொல்லை அளித்த காவலாளி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தைகள் முதல் பல்லு போன மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பில்லாதது தினந்தோறும் அம்பலம். ஈரோடு அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க இருசக்கர வாகனத்தில் 9 கிலோ கஞ்சா கடத்திச் சென்ற மூவர் பிடிபட்டனர். போதைப் பொருட்களை எரித்து விளம்பரம் தேடும் ஸ்டாலின் அரசு போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ஜாமீனில் வெளியே வந்த நபர் பட்டப்பகலில் கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. காவல் நிலையத்தில் கையெழுத்திடச் செல்வதற்காக பொன்னேரி பேருந்து நிலையத்தில் மனைவியுடன் காத்திருந்த போது மர்ம நபர்கள் வெறிச்செயல். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே குமாரக்குறிச்சி பகுதியில் மாடு கட்டுவதில் ஏற்பட்ட பிரச்சனையில் ஒருவர் கட்டையால் அடித்து கொலை செய்யப்பட்ட கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் நாள்தோறும் கொலை என்ற நிலை மாறி அடுத்தடுத்து கொலைகள் நடப்பதால் மக்கள் அச்சம். கோவை விளாங்குறிச்சி பகுதியில் இயங்கி வரும் டாஸ்மாகில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்தவர்களுக்கும் மதுவருந்த வந்தவருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட கொடூரம். உயிரிழந்தவரை மதுபான கடைக்கு வெளியே கொண்டு வந்து வீசிச் செல்லும் அளவிற்கு ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் மக்கள் அச்சம். கோவை மாவட்டம் பெரியமத்தம்பாளையம் அருகே தலையில் கல்லை போட்டு மர்மமான முறையில் கட்டிட தொழிலாளி கொலை. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை முறையாக ரோந்து பணி மேற்கொள்ளாததால் மர்ம மரணங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனியில் தனியார் மில்லில் எலக்ட்ரீஷியன் ஒருவர் மர்மமான முறையில் மேலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்த நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சி. மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் உடலை பெற மறுத்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
சென்னை திருவான்மியூரில் SBI வங்கியின் ATM மையத்தில் கொள்ளையடிக்க முயன்ற உத்தரப்பிரதேச மாநில கொள்ளை கும்பல் சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் கொள்ளையர்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விழுப்புரத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 15 சவரன் தங்க நகைகள், 20,000 ரொக்கம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்துச் சென்ற நபர்கள். திமுக MLA வீட்டின் அருகே கொள்ளை சம்பவம் அரங்கேறிய நிலையில் விடியா அரசின் ஏவல் துறையினர் முறையாக விசாரணை நடத்தி கொள்ளையர்களை கண்டுபிடிப்பார்களா என மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெருமங்கலம் கிராமத்தில் JCB வாகனம் மூலம் வீட்டை சூறையாடிய திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பெண்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினரால் பெண்கள், பொதுமக்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. நைட்டு 9 மணிக்கு ஊராட்சி மன்ற தலைவர் வேல்முருகன் வந்து அவரோட சொந்த இயந்திரமான JCB எடுத்துக்கிட்டு 20 அடியாட்களை கடப்பாறை, மம்முட்டி எல்லாரையும் எடுத்துட்டு வந்து எல்லாரையும் அடிச்சு நைட்டு துன்புறுத்தி எங்க வீட்டு முன்னாடி போட்டிருந்த ஷெட்டெல்லாம் வந்து உடைச்சு JCB இயந்திரத்தை வச்சு உடைச்சு எல்லாம் பண்ணிட்டாங்க. இதுக்கு ஆதாரம் இது வந்து நாங்கள் ஃபோட்டோ மூலமாகவும் நாங்கள் காமிச்சிருக்கோம். மருத்துவமனையில் நேற்று நைட்டு 12 மணிக்கு வந்து அட்மிட் பண்ணாங்க. இப்போ நாங்கள் சேர்ந்து ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. யாரும் வந்து இன்ன வரைக்கும் காவல் நிலையத்திலேருந்து வந்து யாருமே எங்களை விசாரிக்கல. இவங்க பொம்பளைங்க தானே இருக்காங்க, இவங்களை வந்து நம்ம வந்து பற்றி கொன்றலான்ற ஒரு வெறித்தனம் வந்தாங்க. PM E-Drive திட்டத்தின் கீழ் தங்கள் மாநிலங்களுக்கு தேவையான மின் பேருந்துகளை கேட்டுச் சென்ற மற்ற மாநில முதல்வர்கள். நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற விடியா அரசின் முதல்வர் ஸ்டாலின் பிரதமரிடம் தமிழகத்திற்கு PM E-Drive திட்டத்தின் கீழ் கோரிக்கை வைக்காதது ஏன் என மக்கள் கேள்வி. இரண்டாயிரத்து 25-26 விடியா அரசின் விளம்பர பட்ஜெட்டில் 1125 மின்சார பேருந்துகள் தமிழகம் முழுவதும் இயக்கப்படும் என கலராக அறிவிப்பு இருந்த நிலையில் அதற்கான நிதி ஒதுக்கீடு பற்றி பிரதமரிடம் வாயே திறக்காத ஸ்டாலின். மாநில உரிமை, நிதி பகிர்வு என உருட்டிய ஸ்டாலின் பிரதமரிடம் பேசியது தமிழ்நாட்டு மக்களுக்காகவா அல்லது குடும்ப மக்களுக்காகவா என மக்கள் கேள்வி. கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரியில் மலையேறிய பெண் உட்பட 2 பக்தர்கள் உயிரிழந்த நிலையில் மலையேற தடை விதித்த வனத்துறை. கடந்த 2 வாரங்களுக்கு முன் தந்தையுடன் சென்ற சிறுவன் உயிரிழந்த போதே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் மேலும் 2 உயிர்கள் பறிபோயிருக்குமா என்று மக்கள் கேள்வி. வெள்ளியங்கிரி மலையில் திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் உரிய மருத்துவ வசதி இல்லாததால் தொடர்ச்சியாக உயிரிழந்த நிலையில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஸ்டாலினின் சுகாதாரத்துறை. கேரள மாநிலத்தில் உள்ள சபரிமலையில் பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு 100 மீட்டருக்கு ஒரு மருத்துவ மையம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் வெள்ளியங்கிரியிலும் அவசர மருத்துவ மையங்களை அமைக்க வேண்டும் என்று பக்தர்கள் வலியுறுத்தல். அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக 20,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த எள், பருத்தி மற்றும் தானிய பயிர்கள் முற்றிலும் சாய்ந்து நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. கடன் வாங்கி சாகுபடி செய்த பயிர்கள், மழையில் மூழ்கி சேதமடைந்த பயிர்களை வேளாண் துறை அதிகாரிகள் பார்வையிட்டு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தல். புதுக்கோட்டையில் உதயநிதியுடன் போட்டோ எடுக்க முயன்ற வழக்கறிஞரிடம் இருந்த 50,000 ரூபாய் திருடப்பட்ட அவலம். துணை முதலமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பிக் பாக்கெட் கொள்ளையர்கள் சர்வசாதாரணமாக சுற்றித் திரியும் நிலையில் இதுதான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் லட்சணமா என மக்கள் கிண்டல். அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் செவிலியர்களுக்கு பணியிட மாறுதல் பெற்றுத்தர மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநரக அதிகாரிகள் 5 முதல் 10 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெறுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் பெண் செவிலியர் புகார். அடுத்த நாட்டை பற்றி குறை கூறி பதிவிட்டு விளம்பரம் தேடும் பிரியாணி புகழ் அமைச்சருக்கு தன் துறையில் நடக்கும் ஊழல், முறைகேடுகள் குறித்தும் சமூக வலைதளங்களில் பதிவிட திராணி உள்ளதா என மக்கள் கேள்வி. திண்டுக்கல்லில் யார் பெரியவர் என்ற திமுக அமைச்சர்களின் கோஷ்டி மோதலால் கொடைக்கானலில் தொடங்கப்பட்ட கோடை விழா துவக்க நிகழ்ச்சி களையிழந்து விட்டதாக தோட்டக்கலைத்துறையினர் வேதனை. தன் அமைச்சர்களின் கோஷ்டி மோதலால் மக்கள் திட்டங்கள் பாதிக்கப்படுவது குறித்து கேட்க திராணி இல்லாத ஸ்டாலின் மாநில உரிமை மீட்கப் போவதாக விளம்பரம் தேடுவது வெட்கக்கேடானது என மக்கள் விமர்சனம்.
முதல்வர் தனிப்பிரிவிற்கு புகார் அளித்தும் பலனில்லாததால் திருவண்ணாமலை, கடலூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் சாதிச் சான்றிதழ்கள் கிடைக்காமல் 5000த்திற்கும் மேற்பட்ட பழங்குடியினர் தவிப்பு. தேர்தல் நெருங்கி வருவதால் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வசனம் பேசும் உதயநிதிக்கு எங்கள் புகார் குரல் கேட்கவில்லையா என பாதிக்கப்பட்ட மக்கள் ஆதங்கம். மதுரை மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரி குமரகுருபரன் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் நடத்திய ஆய்வுக் கூட்டத்தில் அனைவரையும் ஒருமையில் பேசிய அதிர்ச்சி வீடியோ வெளியீடு. இதுதான் விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகளின் லட்சணமா என மக்கள் கடும் விமர்சனம். அவரெல்லாம் அறிவழி நாங்களாம் முண்டமை உட்காந்துருக்கோங்களா? கொடுத்த சிகிச்சை இப்படிதான் பாப்பாங்களா? போட்டே ஆகணுமா? ஐன்ஸ் குரூஸ் அவ்வளவு எமர்ஜென்சி அது. இப்பதான் வேலை செஞ்சு அப்படியே எல்லாரும் வந்து பாத்துட்டு பாராட்டுவாங்களா உங்களை? படிக்காத முண்டாங்களெல்லாம் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கோம் நம்ம. சென்னை தேனாம்பேட்டையில் 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்த பரிதாபம். சாலை நடுவே பள்ளம் இருந்ததால் ஒதுங்கி செல்ல முயன்றபோது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளான நிலையில் சாலையில் உள்ள பள்ளங்களை கூட மாநகராட்சி ஊழியர்களால் சரி செய்ய நேரமில்லையா என மக்கள் கேள்வி. அன்று கருணாநிதி தம்பி வா, தலைமை ஏற்க வா என இளைஞர்களை சீரழித்தார். இன்று அன்பு தம்பி, அனைத்தையும் சுருட்டி வா, குடும்பத்தில் பதுக்கிடவா என மகனுடன் சேர்ந்து ஸ்டாலின் இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருப்பதாக மக்கள் விமர்சனம். சென்னை விமான நிலையத்தில் 326 பயணிகளுடன் வந்த துபாய் விமானம் மீது மர்மமான முறையில் லேசர் லைட் ஒளி அடிக்கப்பட்ட நிலையில் சாமர்த்தியமாக செயல்பட்டு விமானத்தை பத்திரமாக தரையிறக்கிய விமானி. மீண்டும் மீண்டும் இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறும் நிலையில் விழித்துக் கொள்ளாத விடியா அரசின் காவல்துறை மீது விமான பயணிகள் அதிருப்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கீரனூர் மேம்பாலம் அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற காவல் உதவி ஆய்வாளர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகள் தொடர்கதையாகி வரும் நிலையில் காவல் உதவி ஆய்வாளர் இறப்பு உண்மையில் விபத்தா அல்லது திட்டமிட்ட கொலையா என உறவினர்கள் சந்தேகம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அரசு பேருந்து மீது லாரி மோதிய கோர விபத்தில் ஓட்டுநர், நடத்துனர் உட்பட 15க்கும் மேற்பட்டோர் படுகாயம். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்துகள் விபத்தில் சிக்குவது தொடர்கதையாகி வருவதால் அரசு பேருந்துகளில் பயணிக்கவே மக்கள் அச்சம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 71,600 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து 1 கிராம் 8,950 ரூபாயாக நிர்ணயம்.